இருந்தாங்க. அவங்க வந்து நன்றி என்னோட மிச்ச நாள என்னோட உயிர் நன்றி அவங்க மிச்ச நாள் என்னோட பேசாமலே இருந்தாங்க. என்னோட நண்பன் மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு என்னுடைய நன்றி பேசினாங்களான்னு. அவங்க பேசுறது இல்ல ஏன்னு தெரியலன்னு நான் சொன்னேன். மிச்ச நாளுக்கு பிறகு ஆனா நன்றி பேசிட்டாங்க. நன்றி அவங்களோட அண்ணா வீட்டுல இருந்து பேசினாங்க. ஆனா இப்ப இந்த நண்பன் பேசுறாரு இல்ல, கால் பண்ணாலும் ஆன்சர் பண்றாரே இல்ல. அவர் வந்து என்னோட பேசுறது எனக்கு மனசு சரியான கஷ்டமா இருக்கு. இப்படி காரணம் தெரியாம இப்படி அவர் பேசாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு? காரணம் தெரியல. காரணம் வந்து அவர் வந்து என்னோட எந்த போட்டோ எந்த நன்றி மூலமா எந்த போட்டோவை கேட்டிருந்தாரு. எந்த நன்றி சொன்னாங்க இப்படி போட்டோவை கேட்டிருக்காரு அப்படின்ட்டு. அப்ப நானும் சரின்னு நான் அனுப்பி விட்டேன் அவருக்கு. அதனால இது வீட்டுல பிரச்சனையா இதுன்னு எனக்கு தெரியாது. அதனால ஒரு பயமும் இருக்கு, மனசுக்கு கஷ்டமா இருக்கு அவர் பேசாதனால. சரி, நீங்க வந்து இப்படி புகைப்படம் அனுப்புறதுக்கு முதல்ல அவர் உங்களுக்கு சந்திச்சிருக்காரா? நீங்க யாருன்னு தெரியுமா? அவர் சந்திச்சு இல்ல. என்ன எப்படி இந்த நட்பு உருவாச்சு சகோதரி? இந்த நட்பு என்னோட நன்றி மூலமா உருவாகுனுச்சு. என்ற நன்றி அவரை மீட் பண்ணி கழிச்சிருக்காரு. அந்த நேரம் என்ன நம்பி சொல்லிருக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு, நான் அதை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கிறேன்னு சொல்லி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. அது மூலமா தான் அவரு எனக்கு நண்பனை கிடைச்சாரு. ஆனா அவரு நல்ல ஒருத்தர், நல்லா படிச்சிருக்காரு. அவரு பாடசாலையில ஒரு ஆசிரியராக கற்பிக்கிறாரு. சரி, இப்ப வந்து நீங்க ரெண்டு பேருமே தொலைபேசி மூலமா தான் பேசிருக்கீங்களா? தொலைபேசி மூலமா தான் ரெண்டு பேரும் பேசிருக்கீங்களா? ஆமா, நான் தொலைபேசி மூலமா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப இந்த நட்பு எவ்வளவு காலமா தொடர்ந்துகிட்டு இருந்தது? இந்த நட்பு சாதாரணமா 1.5 வருஷமா. இப்ப நீங்க புகைப்படம் அனுப்பினதுக்கு பிறகுல இருந்துதான் அவர் உங்களோட பேசாம இருக்காரு. நீங்க வந்து போட்டோ அனுப்பி இருந்தீங்க இல்லையா, அதுக்கு பிறகுதான் அவர் உங்களோட பேசாம இருக்காரா? ஆமா, புகைப்படம் அனுப்புற அன்னைக்கு அவர் பேசினாரு. அடுத்து 2 நாள் பேசினாரு, அதுக்கப்புறம் பேசுறாரு இல்ல. சரி, அது புகைப்படம் அவர் கையில கிடைச்சிருந்ததா? அவருக்கு கையில கிடைச்சிருச்சுன்னு சொன்னாரு. ஆனா அது பிறகுதான் இப்படி பேசாம விட்டுட்டாரு உங்களோட? அதுக்கு பிறகுதான் பேசாம இருக்கு. அதுக்கு பிறகு பேசி 1 நாள் பேசினாரு, அதுக்கப்புறம் பேசுறாரு இல்ல. சரி, என்ன காரணம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யலையா சகோதரி? என்ன காரணம்? அவர் கால் ஆன்சர் பண்றாரு இல்ல, அதனால என்ன காரணம்னு நான் புரிஞ்சுக்க முடியல. நீங்க வந்து உங்களோட நண்பி மூலமா கேட்டு பாத்தீங்களா இப்படி பேசாம இருக்காரு என்ன காரணம்னு தெரியல அப்படின்னு? நண்பிக்கு இப்ப வீட்டுல அவர்கிட்ட போன் இல்ல, அவங்க வீட்டுல மூலியமா அவங்க கால் எடுக்காங்க. நண்பனுக்கு கால் எடுக்கிறதுலன்னு சொன்னாங்க. அதனால அவங்க மூலியமா என்னால தொடர்பு கொள்ள முடியல. சில நேரங்கள் இப்படி நண்பர்கள் நடந்து கொள்றது ரொம்ப கஷ்டத்தை தரும் மனசுக்கு. என்னடா காரணம் தெரியாம இல்லன்னா ஒரு காரணமுமே இல்லாம இப்படி பேசாம இருக்காங்களே, இப்படி எங்களை தவிர்த்துட்டு போறாங்களே அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமா தான் இருக்கும் சகோதரி. ஆனால் நாங்க அந்த காரணத்தை புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்த பிறகுதான் இந்த பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்கலாம் இல்லையா? ஆகவே நீங்க முயற்சி செய்யுங்க அந்த நண்பரோடு பேசுறதுக்கு. என்னவா இருந்தாலும் நீங்க வந்து ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க, என்ன பிரச்சனை, எதுவா இருந்தாலும் சொல்லுங்கன்றத வெளிப்படையா சொல்லலாம் அப்படின்றத நீங்க வந்து கேட்கறதுக்கான முயற்சி செய்யலாம் இல்லையா? அப்படி நீங்க முயற்சி செய்தாதான் இந்த பிரச்சனை என்னன்றது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்க அதுக்கான தீர்வை யோசிக்க முடியும் சகோதரி. இல்லன்னா இது உண்மையா அவங்களுடைய உணர்வுகளை நாங்க புரிஞ்சுக்கிறோம். இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை தான். ஏன்னா காரணமே புரியாம காரணமே இல்லாம ஒரு நண்பர் பேசாம விடும்போது அல்லது எங்களை தவிர்த்து நடந்து கொள்ளும் போது அது மனசுக்கு நிறைய வேதனையை தருவது உண்டு. முயற்சி செய்யுங்க சகோதரி அவரோடு பேசுறதுக்கு அல்லது உங்களுடைய நண்பி மூலமா இவர் என்ன காரணத்துக்காக இப்படி பேசாம இருக்காரு அப்படிங்கறத தெரிஞ்சு கொள்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அது வந்து அதுக்கு பிறகு உங்களுக்கு பிரச்சனைக்கான தீர்வை யோசிக்கிறதுக்கான காலம் உருவாகும். ரொம்ப நன்றி உணர்வுகளை சொன்னதுக்கு.